கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 31வது வசனம். மத்தேயு 9:31, மேத்யூ 9:31. அவர்களோ புறப்பட்டு அத்தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். என்ன கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? எப்பா நீங்கள் போய் வெளியே சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனால் அவங்களும் எங்கே போய் சொல்கிறாங்க? எல்லா இடத்துலையும் போய் பிரசித்தம் பண்ணார்கள். இந்த இந்த செய்திக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக நான் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒருவேளை கர்த்தர் சுவிசேஷத்தையும் நீங்கள் யாருக்கும் சொல்லாதீங்கன்னு சொல்லியிருந்தா இன்றைக்கி சபை எல்லாருக்கும் சொல்லியிருக்குமோ என்னமோ. ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்கறதெல்லாம் என்னவா இருக்கிறது? சுவிசேஷத்தை சொல்லி நீங்கள் சீஷர்களை உருவாக்குங்கன்னு சொன்னார். அதை விட்டுட்டு மீதி எல்லா வேலையும் சபை பார்த்து கொண்டு இருக்குது. இந்த 2 குருடர்களும் அதே தான் செஞ்சாங்க. அவங்களுக்கு பார்வை வந்துருச்சு. உடனே அவங்களால என்ன பண்ணிக்க முடியல, அந்த சந்தோஷத்தை தாங்கி கொள்ள முடியல. அவங்க போய் எல்லாருக்கிட்டையும் அந்த தேசம் முழுவதும் அப்போ பாருங்கள், நான் தான் குருடனாக இருந்தேன், இயேசு கிறிஸ்துவை பார்த்து சந்தித்தோம், அவர் தான் தாவீதின் குமாரன் சொன்னேன், அதனால நாங்கள் பார்வையடைந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடியதான். ஏன்னா மார்க் 1வது அதிகாரத்தில் ஒரு குஷ்டரோகி குணமாகறான். அவன்கிட்ட இதே தான் சொல்கிறாரு, நீ போய் ஆசாரியன்ட்ட காட்டுங்கிறாரு. ஆனால் அவன் எங்கே பண்ணுறான்? மார்க் 1வது அதிகாரம் 45வது வசனம், அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணங்களில் பிரவேசிக்க கூடாமல். இப்போ என்ன ஆகிப்போச்சு? ஊர் புறம் சொன்னதுனால ஊருக்குள்ளே அவரால் போக முடியல. ஊர்களில் போய் அவரால் பிரசங்கத்தை கேட்க முடியல. ஏன்னா அவர் பிரசங்கிக்க முடியல. வெளியே வனாந்தரமான இடங்களில் தங்கியிருந்தார். என்னாச்சு? பட்டணத்துக்குள்ளே போக முடியாமல் போய் மலைப்பகுதியில் போய் தங்கியிருக்கிறாரு. ஆனால் எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். ஆனால் என்ன பண்ணுறாங்க? வனாந்திரத்தில் அவர் தனித்தில்லை, வனாந்திரத்துக்கும் ஏராளமான ஜனங்கள் வந்தாங்க. நம்ம பார்க்குறோம், ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் கிட்டத்தட்ட 5000 புருஷர்கள் கூடிடுறாங்க. அங்கே அப்பமும் இதுவும் கொடுக்க வேண்டியிருக்கு, மீனும் கொடுத்தாரு. அப்போ என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியாதபடி இது தடையாய் வரக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இதே மாதிரி மார்க் 7வது அதிகாரத்தில் 36வது வசனத்தில் இன்னொரு காரியம் பார்க்குறோம். அங்கே ஒரு செவிடர் காது திறந்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் சொல்கிறாரு, அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மார்க் 7:36. ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அதை பிரசித்தம் பண்ணி, எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ, எந்த அளவுக்கு செய்யாதன்னு அதிகமாக சொன்னாரோ அந்த அளவுக்கு அதிகமாக அவர்கள் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஏன்? அதாவது தேவனுடைய நோக்கத்தை அறிய தவறியதினால்தான். இயேசு கிறிஸ்து ஏன் சொல்றாருங்கிற அந்த நோக்கத்தை அவர்கள் விளங்கி கொள்ளவில்லை. இந்த செவிட்டுத்தலிருந்து விடுதலை பெற்றவராக இருக்கட்டும், இல்லை இந்த குருடர்களாக இருக்கட்டும், இல்லை குஷ்டரோகியார்களாக இருக்கட்டும், அவர்களுக்கு ஆர்வம் இருந்தது. ஆனால் அதிகமான வெளிப்பாடு இல்லாமல் இருந்தது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கும் அநேக ஊழியம் செய்யக்கூடியவர்கள், அநேக கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் இருக்குது. இது எப்படி? ரொம்ப ஒரு ஃபயர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு அக்கினியாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்வம் இருக்குது. ஆனால் அவங்கக்கிட்ட என்ன இல்லை? கர்த்தர் என்ன செய்ய சொல்கிறாரு, இதை தான் செய்யணுமா என்று அதை பகுத்தறிந்து செய்யக்கூடிய ஒரு தன்மை இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சபைக்கு கொடுத்தது, நீங்கள் உலகமெங்கும் போய் எனக்கு சீஷர்களை உருவாக்குங்கன்னு சொன்னார். ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? நீ விசுவாசின்னு சொல்லி விசுவாசத்தை குறித்தும் மற்றும் உலக பிரகாரமான காரியங்களுக்கு ஜெபிக்கக்கூடிய மக்களாக சபையை மாற்றிட்டாங்க. அநேக ஊழியர்கள் நல்லா அவங்க நல்லா செய்யணும்னு நினச்சி செய்கிறாங்க. ஆனால் தவறாக செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அதனால தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியதாக, கிறிஸ்துவனுடைய காரியங்களை சொல்லி கொடுக்கக்கூடியதாக இல்லாமல் வேறு பல காரியங்களில் போகக்கூடியதை நம்ம பார்க்குறோம். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் சொன்னார்னா அதற்கு பின்பாக உள்ள நோக்கத்தை அறிந்தோம் என்றால் நாம் அதற்கு சரியான முறையில் கீழ்ப்படிவோம். ஆனால் இவர்களுக்கு என்ன இருந்தது? ரொம்ப ஒரு உற்சாகம் இருந்தது. நம்ம தமிழில் சொல்லணும்னா அவங்களுக்கு அதிக பிரசங்கித்தனம் இருந்துச்சு ஒழிய
ஆவிக்குரிய முறையில் கர்த்தர் எந்த நோக்கத்திற்காய் சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் அதனால தான் நம்ம எல்லாருக்குமே நோக்கம் நன்றாக அறிய வேண்டும். அப்படி நம்மளுடைய ஃபோக்கஸ் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண மாட்டோம், இப்படிப்பட்ட தவறான காரியங்களில் நம்முடைய கவனங்கள் சிதறி விடாதபடி பார்த்து கொள்ள முடியும். அப்போ உங்களுக்கு உங்கள் நோக்கம் தெரியுமா? அப்போ நோக்கம் தெரிஞ்சாதான் உங்களுடைய கவனம் சிதறாது. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ அதிக பிரசங்கித்தனமாக நாங்கள் செய்யாமல், ஆமாண்டவரே, உம்முடைய கற்பனைகளுக்கும் அதற்கான நோக்கத்தை அறிந்தவர்களாய், தேவன் எதற்காக எங்களை பிடித்து கொண்டார், எதற்காக சபையை சொன்னார் என்பதை அறிந்து கொண்டு, அந்த காரியங்களை மாத்திரம் நாங்கள் செய்யக்கூடிய மக்களாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.